நேற்று முத்து வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பவித்ரா அவங்கக்கிட்ட கிளாரிஃபிகேஷனுக்காக போவாங்க. எதுக்காக அப்செட் ஆனீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ முத்து வந்து இந்த மாதிரி ஒருத்தன் எந்திரிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறீங்களடா, அடிங்க அடிங்கன்னு, அதான் நான் அப்செட் ஆனேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பவித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, முத்து உங்களை நான் அப்படி நினைக்கவே இல்லை முத்து, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இதுக்கெல்லாம் அசர மாட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் மனுஷன் தானே பவித்ரா, எனக்கும் அப்செட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பவித்ரா கேட்குறாங்க, நீங்கள் சாச்சனா கிட்ட தள்ளி விட்டீங்க, அப்புறம் மஞ்சரி கிட்ட எப்போவுமே கேம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, ஸோ நான் உங்களை அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே கேமாக தான் பார்ப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இதோ இப்போ இப்படி ஒன்று நடக்குது இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சாச்சனாவை தள்ளி விட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் சாச்சனாவை நாமினேட் பண்ணியே ஆக வேண்டி வரும், ஒரு கட்டத்தில் நான் அவளை ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொல்லியே ஆக வேண்டி வரும். அப்போ கண்ணுக்குட்டி மாதிரி வயிற்றில் போட்டு தட்டி கொடுத்துட்டு திடீர்னு அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, எனக்கு அது வராது, அதனால தான் நான் தள்ளி விட்டேன். அப்புறம் என்னென்னா, இப்போ நான் ஒருத்தரை நம்புகிறேன், அவங்க நடித்தா எனக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி அந்த நம்பிக்கையை நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நான் அவங்கள அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒதுங்கி வந்தேன். இப்போ சாச்சனா போகிறப்போ எனக்கு அப்படி வலிச்சுது, நான் வந்து கிட்ட சேர்க்காமலேயே இப்படி வலிக்குதுன்னா சேர்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்னே யோசிக்க முடியல. இதை நான் சாச்சனாக்கிட்டே அதான் சொல்லுவேன், நான் இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டேன்னா அது என்னோட கேமையும் அஃபெக்ட் பண்ணும், உன்னோட கேமையும் அஃபெக்ட் பண்ணும், உன் கேம் என்னால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். இப்போ சிரிச்ச பாசத்தை எனக்கு காட்ட தெரியாதுங்க, நான் இப்படி முறைச்சிக்கிட்டே தான் பாசம் காட்டுவேன், இதாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் அவர் கடைசியாக தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பவித்ரா பக்கத்துலேயே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ பவித்ரா வந்து அந்த இடத்துல அவங்களோட ஒரு கிரேட் கெஸ்டர்னு சொல்லணும் அவங்க பிஹேவ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நேற்று வந்துட்டு ஜாக்லினும் முத்துக்குமரன் கிட்ட கொஞ்சம் நல்லா அன்பாக நடந்திருப்பாங்க, அவரோட ஸ்டாண்டை கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்